இதுதாங்க புங்க மரம். இந்த மரத்து நிழலில் வெயில் காலத்தில், கோடை காலத்தில், அக்கினி நட்சத்திர வெயிலில் இந்த மரத்துக்கு கீழே வந்து படுத்தோம்னா அடடா அப்படி இருக்குங்க. அருமையான புங்க மரம். இந்த மரம் நிழலுக்கு மட்டும் உகந்ததுன்னு நினைக்காதீங்க. பட்டையிலேருந்து, வேர்லேருந்து, காயிலேருந்து, பூவிலேருந்து எல்லாமே பயன் தரக்கூடியது தான். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, புங்க மரத்து காற்றே என் புண்ணை சத்த ஆத்தேன்னு. அது மாதிரி இந்த புங்க மரத்துலேருந்து வரக்கூடிய காற்று வந்து அவ்வளோ குளிர்ச்சியான ஒரு காற்று வரும். வீட்டுக்கு வாசலெலாம் புங்க மரம் இருந்துச்சுன்னா எந்த நேரமும் ஜில்லுன்னு காற்றடிக்கும். அதுவும் இதுக்கு கீழே ஒரு அடிபம்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த அடிபம்பு தண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. எந்த நேரமும் அதில் அடித்து ஃப்ரிட்ஜாவது கிரிட்ஜாகுது அப்படி இருக்கும் அந்த அடிபம்பில் தண்ணி அடித்து குடித்தோம்னா. அது மாதிரியான அருமையான ஒரு மரம் அது. அதனுடைய விதைகள் இருக்குது பாருங்க, அந்த விதைகள் அப்படியே எடுத்தோம்னு வச்சிங்களேன், அது உள்ள பருப்பு மாதிரி இருக்கும். இந்த பருப்பு முளைச்சிருச்சு, கீழே கிடந்தது. அப்படியே இந்த விதையை அப்படியே இழைச்சி ஒரு வேப்பனையிலேயோ எண்ணெயிலேயோ தடவி அதை புண்ணில் போட்டோம்னு வச்சுங்க, அழுகிய புண்ணு கூட அழுகி போய் நாரக்கூடிய புண்ணு கூட சீக்கிரமாக ஆறிடும். அது மாதிரியான விதை. இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. இந்த விதைகள் கிடச்சிச்சின்னா உங்கள் வீட்டு வாசல்லையும் ஒரு கன்றை நட்டு வைங்க.